பிகேஆர் தேசிய துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தோல்வி கண்ட டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லியின் அமைச்சரவை பதவி குறித்து இதுவரை எவ்வித தகவலும் இல்லை என்று பிகேஆர் தகவல் பிரிவு தலைவர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் கூறினார். தற்போது நடைபெற்று வரும் 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் முழு கவனமும் இருக்கிறது. உச்சநிலை மாநாடு இன்னும் நிறைவு பெறவில்லை. எனவேதான் இவ்விவகாரம் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலையும் தாம் பெற்றிருக்கவில்லை என்ற அவர் காத்திருங்கள் என்று செய்தியாளர்களிடம் சொன்னார். பொருளாதார அமைச்சரான ரஃபீசி 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் 2வது நாளில் கலந்து கொண்டார். இது பல்வேறு தரப்பினரின் கவனத்தை ஈர்த்தது. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பிகேஆர் தேசிய துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் நூருல் ஈசா அன்வாரிடம் ரஃபீசி தோல்வி கண்ட பிறகு அவரின் அமைச்சர் பதவி குறித்து பல்வேறு கருத்துகள் சொல்லப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தலில் தாம் தோல்வி கண்டால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தாம் தயார் என்று பண்டான் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஃபீசி கடந்த மே 10ஆம் தேதி அறிவித்திருந்தார். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கட்சி தேர்தலில் தேசிய துணைத் தலைவராக வெற்றி பெற்ற ரஃபீசி இந்த தேர்தலில் 3866 வாக்குகள் மட்டுமே பெற்று 9803 வாக்குகள் பெற்ற நூருல் ஈசாவிடம் தோல்வி கண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.